நாமத்திற்கு ஸ்தோத்திரம். போன மாதம் முதல் முறையாக நாங்கள் இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம். ஆண்டவர் என் பிள்ளைகளோட ஃபீஸ் காரியத்தை இங்கே ஸ்பாட் மிராக்கிள் செஞ்சார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கோவிலம்பாக்கத்துலேருந்து வரேன். செல்வசீலி என்னோட பேர். நான் 2017 வருஷம் அங்கே மீட்டிங்கில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட பையன் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட காசு கட்டியிருந்தோம். அப்போ அவர் 4 லட்ச ரூபா கேட்டிருந்தாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என் பிள்ளை காசு கட்டாமல் போகணும், ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு நான் ஜோம் பண்ணேன். ஆனால் அதே மாதிரி இந்த 2019 வருஷம் என் பையன் ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் ஏசப்பா வெளிநாட்டுக்கு போக உதவி செஞ்சாங்க. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. குவைத்தில் இருக்கான். கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான யர்தர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு மன்னிப்பின் ஆசீர்வாதங்கள். அடுத்தவங்களை மன்னிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நடக்கும். ஸோ மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் செய்தியிலே சொல்ல விரும்புகிறார். அவர் குடும்ப ஆசீர்வாதத்திற்கான இந்த பேசிக் திங்ஸ், அந்த மன்னிக்கிற குணாதிசயம், தாழ்மையான குணாதிசயம், விட்டு கொடுக்கிற குணாதிசயம், இவங்க எல்லாம் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சரிப்படுத்தி தரக்கூடிய காரியங்கள். எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மன்னிக்கிற குணம். இன்னைக்கு உங்கள் புருஷனை நிபந்தனையற்ற விதத்தில் மன்னிக்கணும். ஒருவேளை அவர் தப்பே பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்க ஒரு நாள் தப்பு பண்ணான்றதுக்காக டெய்லி தப்பு பண்ணிட்டு இருப்பான்னு ஒரு நாள் நீங்கள் நினைக்காதீங்க. அதே போல் நிறைய மனைவிமார்கள் செய்கிற ஒரு தவறான காரியம், புருஷன் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்திருப்பார், இல்லை ஒரு நாள் இல்லை டெய்லி குடிச்சிட்டு வர்றாருன்னே வச்சுங்க. இதுக்கு நீ 10 பேர்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு தீர்வு வரவே வராது. நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவரிடத்துல தான் சொல்லணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊழியக்காரிடத்தில் சொல்லி ஜெப உதவி கேட்கலாம். இதை விட்டு 3வது ஆள் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் போனால் நாளைக்கு உன் புருஷனை பார்த்தா உன் கூட வேலை செய்கிற அந்த பொம்பளைங்க எப்படி மதிக்கும், அந்த மனுஷன் எப்படி அவரை மதிப்பாங்க. நீயே உன்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை தெருவில் போட்டு கூறு போட்டி கூவி கூவி வித்துட்டு இருக்கிற. அவர் செய்த தவறுகளை போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு ஒரு நாளும் உங்கள் புருஷனை எந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படியே அவங்க தெரிஞ்சு கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாங்கன்னா ஏதோ போயிட்டு வருவார், அது கூட இல்லை, இப்போ எல்லாம் இல்லைங்க அது அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் உன் புருஷனுடைய மரியாதை சமுதாயத்திலே கூடும். நீங்கள் பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சர்ச்சில் எக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஊரில் ஒரு அக்காட்ட சொன்னால் போதும். ஒரு அக்காட்ட சொன்னீங்கன்னா ஊரில் உள்ள எல்லா அக்காளுடைய காதில் போய் சொன்ன மாதிரி தான். அதுதான் அக்கா. எக்கா விஷயம் தெரியுமா, அந்த அக்கா ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த அக்கா கூட ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க. மானம் எல்லாம் கப்பல் ஏறி போவோம். நாளைக்கு உன் குடும்பம் உன் பிள்ளைகளை பார்த்து எவன் மதிப்பான்? நாளைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாண வரனுக்காக வேண்டி பக்கத்து வீட்டில் போய் விசாரித்தா அவள் குடிகாரம் பெத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. காரணம் எங்கேருந்து வேட்டு வச்சது, அவளை நீங்கள் குறை சொல்வீங்க. இல்லைங்க, நீங்கள் தாங்க குடிகாரன்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிங்க. வீட்டுக்குள்ளே இருந்த விஷயம் வெளியே போனதுனால சில இடங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நல்ல வரன்கள் கூட தடைபட்டிருக்கிறதுக்கு இதற்கு காரணம் அடுத்த வீட்டார் அல்ல, நம்முடைய வீட்டார். இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரியாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக செய்கிற சில காரியங்களின் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட தடுமாறுகிறது. அப்போ என்ன பிரதர் செய்கிறது? இப்படிப்பட்ட குடிகார புருஷனை வச்சுட்டு அவர் நீங்கள் என்ன பண்ணணும், எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா அவராக பார்த்து தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும்.
அவராக பார்த்து தான் ஒரு மனுஷனை திருத்த முடியும். அப்போ நம்ம அந்த ஆண்டவருடைய கரத்தில் இந்த காரியத்தை ஒப்படைச்சேன்னா ஆண்டவர் சரியான நேரம் பார்த்து கரெக்டாக பிடிச்சி இழுத்துருவார். ஒரு ஜங்ஷனில் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அவன் அந்த குடியை பற்றி நினைக்காத அளவுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அப்போ என் புருஷன் குடிகார புருஷன் சொல்கிறதுக்கு பதிலாக இல்லாததை இருக்கிறது போல் அழைச்சி ஸ்தோத்திரம். குடிகார புருஷனை வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு நல்ல புருஷனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி பாருங்க, உண்மையிலே அவர் நல்ல புருஷனாக மாறிடுவார். அல்லேலூயா. இன்னொரு சாரார் இருக்காங்க, அவரே குடும்ப ஜெபத்துக்கு என்னையோ ஒரு நாள் தான் நிற்பாங்க. இதுக்கு மேலே நீ குடும்ப ஜெபத்தில் உட்காருவியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஜெபம் போகும் பாருங்க. அவரை உட்கார வச்சுட்டு ஆண்டவரே இந்த குடிகார புருஷனை சந்திங்க, இவங்க குடும்பத்தை சந்திங்க, இவனை குடிக்கு இழுத்துட்டு போகிறவன் விளங்காமல் போன ஆண்டவரே, அப்படி இப்படி அடுத்த வாட்டி அவர் ஜெபத்துக்கு உட்காருவாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ குடும்ப ஆசீர்வாதம் எங்கே இடிக்கப்படுகிறது? அதான் சொல்கிறேன். இது குடும்ப ஜெபத்தில் அவரை உட்கார வச்சுட்டு விசுவாசத்தில் ஆண்டவரே எனக்கு நல்ல புருஷனை கொடுத்தீங்க, என்ன ஒன்று கொஞ்சம் குடிக்கிறாரு ஆனாலும் நல்ல புருஷன்தான், இதை கூட நீங்கள் மாற்ற முடியும் ஆண்டவரேன்னா அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். என்னை பார்த்து நல்ல புருஷன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என் மனைவி ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. என் புருஷன் நல்ல புருஷனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்ல மனைவியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அதே போல் சில மனைவிமார்கள் வாயாடுறதை பார்த்து நிறைய புருஷன்மார்கள் ஊரெல்லாம் போய் அவர் வாயாடி அவங்க கூட மனுஷன் வாழ முடியுமான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நாளைக்கு அவளை பார்க்குறவங்களே அவளை தப்பான கோணத்தில் பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. இப்போ ஊருக்கு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். கூத்தாடியை உள்ளே கொண்டு வர்றவனே குடும்பத்தில் உள்ளவன் தான். ஊரை ரெண்டு படுறதுக்கு காரணம் என்ன? குடும்பத்தில் உள்ளவன். இவன் போய் சொல்லுவான் அவர் வாயாடி அவ கூட மனுஷன் வாழ முடியுமா? இதில் வேற பைபிளில் உள்ள வசனத்தை எடுத்து எல்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவான்? சண்டைக்காரியோட வீட்டுக்குள்ளே கிடக்கிறத விட வனாந்திரத்தை இவ கூட குடியிருக்கு பதிலா. அது என்ன சூழ்நிலையில் சொல்லப்பட்ட வசனன்னே இவனுங்களுக்கு தெரியாது. இவனுங்களுக்கு சாதகமான ரெண்டு வசனத்தை எடுத்து வச்சுட்டு வாயாடியோட குடும்பத்தில் குடியிருக்கிறத விட நான் வனாந்தரத்தில் குடியிருப்பேன், மொட்டை மாடியில் போய் குடியிருப்பேன், இப்படியெல்லாம் பேசி ஆண்டோடைய வசனத்தினுடைய மகிமையை கூட நீங்கள் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதுக்கு முடிவு. இன்னைக்கு பிறகு போன உடனே மனைவிக்கு கையை பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணோம். அம்மா அவள் ஏதாவது கோவப்பட விட்டுருமா. நல்ல குடும்பத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? விட்டு கொடுக்குற தன்மை. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? எல்லார் குடும்பத்திலையும் இருக்கும். ஊர் உலகத்தில் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின மாதிரி நீங்கள் நினைப்பீங்க பிரதர் வீட்டில் சண்டையே இருக்கும், அது போல் இருக்குது. பிரதர் பேசுகிறத பார்த்தா ஆஹா ஜாலியாக பிரதர் பஞ்சுமத்தையில் தான் எல்லார் வீட்டிலையும் இருக்குங்க. ஆனால் எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் ஊழியக்காரன் வீட்டில் தான் பிசாசு நிறைய வேலை செய்வான். ஆனால் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏதாவது அந்த ரொம்ப நல்ல மனைவி, நல்ல ஆவிக்குரிய மனைவி, நல்ல ஊழியம் செய்கிறவங்க, என்னால் சறுக்குன்னு சில நேரம் கோபம் வந்துடும். ஆமேன். ஆனால் அந்த கோபத்தில் நமக்கும் கோபம் வந்துன்னா கதை முடிஞ்சு போய் சோழி முடிஞ்சு அவ்வளோதான். அன்னைக்கோட அது அன்னைக்கு வீட்டில் உள்ள சந்தோஷம் சாப்பாடு எல்லாம் போயிடும். எங்கள் வீட்டில் அதிகமாக எதுக்கு சண்டை வரேன்னா, டைமுக்கு நான் சாப்பிடலன்னா சண்டை வரும், டைமுக்கு வீட்டுக்கு போகலன்னா சண்டை வரும். நல்லா கவனிங்க. அதுக்கெல்லாம் வழி தேடணும். வழி தேடிட்டா சண்டை ஸ்டாப் ஆகிடும். என் மனைவிக்கு நான் ஊரில் இருக்கும்போது, சென்னையில் இருக்கும்போது கரெக்டாக நைட்டு 10 மணிக்குள்ளே வரணும். எனக்கு என்னென்னா டெய்லி 12 மணி நேரம் ஆண்டவருக்காக உழைக்கணுன்றது என்னுடைய மனசில் ஆசை. என் ஆண்டவருக்காக வேண்டி 12 hours ஓடணும். 10 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா நைட்டு 10 மணிக்கு தான் அங்கேருந்து வருவேன். ஆனால் என் மனைவிக்கு 10 மணிக்குள்ளே நான் இங்கே இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும். சரி பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரமாக போய் சீக்கிரம் வரலாம் தான். ஆனால் சில நேரங்களில் ஒரு சூழ்நிலை வரும். என்னென்னா 8:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உட்காந்துருப்பாங்க. அவன் பார்த்திக்கான் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், டைவர்ஸ் ஆகிற நிலைமையில் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி ஐயாட்ட போய் கவுன்சிலிங்க்கு அனுப்பியிருப்பாங்க. 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிற கவுன்சிலிங் 8:30 ஆகும், 9:30 ஆகும், 10 மணி ஆகும், பக்குன்னு. இப்போ இவங்களை சேர்த்து வைக்க போய் நான் ப்ராக்டிக்கலாக இருக்கிறத நான் சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி நான் சமாளிக்கிறேன், எப்படி நம்ம சமாளிக்கணும், நீங்கள் சமாளிக்கணும், அதுக்கு தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இப்போ 9:30 9:45 ஆனோடனே என் அறையில் என் பக்கத்தில் 2 ஃபோன் இருக்கும். ஒன்று உள்ளவங்க இன்டர்காமில் என்கிட்ட ஏதாவது கன்வேட் பண்ணேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எனக்கு பேசுனேன்னா ஒரு ஃபோன் இருக்கும். இது பொதுவான ஃபோன், அதுக்கு இன்டர்காம் ஃபோனுன்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஒலி அடிச்சிச்சுனாலே எனக்கு ஏன்னா அது என் மனைவி மட்டும்தான் அந்த ஃபோனில் அடிப்பாங்க. அவங்களே ஒரு ஃபோனை புக் பண்ணி என் புருஷங்கிட்ட நான் நினச்ச நேரம் பேசணும். இல்லைன்னாச்சுன்னா
அந்த இன்டர்காமில் போய் உள்ளே போய் அவங்க கனெக்ட் பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட கனெக்ட் பண்ணுன்னு சொல்லணும். அவங்களுக்கு என்னென்னா என் புருஷங்கிட்ட பேசுகிறதுக்கு நான் எவ கூட நாம் பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன கனெக்ட் பண்ணோம், அது என்ன ஒரு நியாயம்? அது நியாயம் இல்லை தான். அதுக்காக வேண்டி அவங்களே ஒரு ஃபோனை புக் பண்ணி அழகாக டேபிள் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஃபோன் பெல் அலாரம் அடித்தாச்சுன்னா நான் அலர்ட் ஆகிடணும். அல்லேலூயா. ஏன்னா எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக சொல்லுமாக்கா, இல்லைன்னா நான் செல்லம்மா ஜிஞ்சின்னு கூப்பிடுவேன். ஜோஸ்பின் அவள் பேர். சொல்லு ஜிஞ்சி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதில் பிள்ளைங்க கூட வரமாட்டாங்க. 100% கிடைக்கும். ஒரே ஒரு நாள் ஒரு அனுபவம். சொல்லி ஜிஞ்சின்னொன்னே இது ஜிஞ்சி இல்லை, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு. நான் ஒருத்தன் அது என்னென்னா ஃபோன் வேலை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் செக் பண்ணுறதுக்கு அடித்தோடனே நான் பழக்க தோஷத்தில் சொல்லி ஜிஞ்சி என்ன விஷயமாக்கா அப்படின்னேன். ஜிஞ்சி இல்லை, இது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு. அப்போ பாருங்கள், கரெக்டாக என்கிட்ட பேசுகிறதுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கும். 9:45 ஒரு ஃபோன் அடிக்கும். அடித்தோடனே எடுத்து கிளம்பிட்டீங்களான்னு கேட்பா. இதோ கிளம்பிடுறோம்க்கா அப்படின்னு. ஆனால் இங்கே உச்சக்கட்டத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்போ தான் இங்கே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களை கிளியர் பண்ணி, இவங்களை சரி பண்ணி, அவங்கள சரி பண்ணி ஆண்டவர் பேசி, இவன் உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன்ட்ட அந்த என்கேஜ்மெண்ட் மோதிரத்தை கழட்டி கடாசி இருந்து அங்கே தூக்கி போட்டு அதை எடுத்துகிட்டு அதில் கிடக்குது, அது எடுத்துகிட்டு வானா. இவன் ஃபோன் பண்ணி தாலிச்சேனை கழட்டி அங்கே போட்டிருக்க எடுத்துகிட்டு வானே. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண எல்லாம் வந்து இதை ப்ளஸ் பண்ணி இவங்க கழுத்தில் மறுபடியும் ப்ரே பண்ணி அந்த தாலியை போட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புக்குள்ளால 11 ஆகிடும். வீட்டுக்கு போனால் என் கதை. அதுக்காக வேண்டி அடிக்கடி இதில் ஒரு சண்டை வந்துட்டு தான் இருந்தது. இப்போ அவள் போனோடனே கேட்பா, ஊரில் இருக்கும்போது 10 மணிக்கு வரணுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போமாவது நீங்கள் வந்து மனைவி பிள்ளைகளோட கொஞ்சம் பேசி சாப்பிட்டு கொஞ்சம் ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு படுக்க ஈஸியாக இருக்கும். ஏன் நீங்கள் வரலன்னு கத்திடுவோம். உடனே ஸ்பீடு ஏறிடும். ஏன்னா அந்த ஆத்திரம் இருக்கேன். ஏன்னா நம்ம இவ்வளோ சொல்லி இந்த மனுஷன் கேட்கலையா அப்படின்னு. இங்கெல்லாம் ஊழியத்துக்கு வரும்போது கேட்கவே மாட்டாங்க. 12 மணி ஆனாலும் அவங்க என் கூட இருப்பாங்க, 1 மணி ஆனாலும் அவங்க என் கூட இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஆஃபீஸில் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. இப்போ நான் அவள்கிட்ட போயிட்டு, என்ன அறிவு கெட்டவளாக பேசுகிற நீ, உனக்கு அறிவு இருக்கா? நான் என்ன தண்ணி அடிச்சுட்டு எவன் கூட சுற்றினேனா, இல்லைன்னா வேறு எவ்வளோ கூட்டுட்டு ஊர் சுற்றினேனா, எங்கேயாவது போனேன்னா, நான் ஊழியம் செய்துட்ருக்கிறேன், அங்கே இருக்கிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் வேறு எங்கேயும் போகலைன்னு தெரியும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கலான்னு நினச்சி இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்தேன். அதெல்லாம் உனக்கு புரிஞ்சிக்க முடியலைன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு கேட்டால் நான் தான் மனுஷன் இல்லை. நான் கேட்கக்கூடாது. ஏன்னா அவளுக்குரிய நேரத்தை நான் எடுக்கணுன்னா அதை கனம் பண்ணணும். ரொம்ப நாள் அடிக்கடி இந்த பிரச்சனை வரும். அப்புறம் சமாளித்து எடுத்து தட்டி கொடுத்து எடுத்து லெவல் பண்ணி அப்படி போகிறதுக்குள்ளால கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது. எல்லோரும் வீட்டில் இருக்கிறதா, இது ஒன்றும் பெரிய எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன்னு இல்லை, உங்கள் வீட்டில் இல்லை, சமாளிச்சிருவேன். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி எப்படியாவது கூல் பண்ணிடுவேன். கூல் பண்ணிட்டு தான் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம், அதுக்கப்புறம் சாப்பிட போவோம். ஆனால் இது பெரிய போராட்டம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுக்கு ஏதாவது ஒரு வழி எனக்கு சொல்லித்தான். குடும்ப ஆசீர்வாதம் அதை பற்றி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது, சில நேரங்களில் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதை மேற்கொள்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஆண்டவரே, இதை விட்டுட்டும் போக முடியலை. இந்த குடும்பம் அடுத்து இன்னொரு நாள் இந்த வாய்ப்பை விட்டால் இந்த குடும்பம் சேருமான்னு தெரியாது. நிறைய அதுபோல் ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. பேசி அப்போ தான் பக்குவமாக கொண்டு வந்து அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அங்கேயே எல்லாத்தையும் தூக்கி போடுற அளவுக்கு சிலவன் கஞ்சா பொட்டலத்தோடே வருவான், பாக்கெட்டில் இருக்கும். முடித்த உடனே எடுத்து கையில் தந்துடும், உள்ளே போட்டுருவோம் குப்பை தொட்டியில். அப்படியெல்லாம் நிறைய காரியம் நடக்கும். சிகரெட் பாக்கெட்டெல்லாம் தூக்கி போட்டுருவானுங்க, அப்படியெல்லாம் நடக்கும். அப்போ இப்படி ஒரு மேன்மையானது ஒன்று நடக்கும்போது குடும்பத்தில் பிசாசு வெடிக்குண்டை தூக்கி போட ட்ரை பண்ணுவான். அங்கே நடக்கும், வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒன்று வாழும், அதுக்கு ஆப்போசிட்டாக அவனை வாழ வச்சுட்டேன்னு இன்னொரு வெடிக்குண்டு வெடிக்கும். அந்த வெடிக்குண்டு வெடிக்காமல் இருக்கணும்னா நம்ம ஞானமாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்கிறது? அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு நல்ல ஐடியா தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 மணிக்கு உன்னால் போக முடியலைன்னா 9:45 நீயா ஃபோன் பண்ணிடணும். அவங்கள மதிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியணும். அவங்க டைம் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கணும். மக்கா இது மாதிரி ஒரு காரியம் போயிட்டுருக்கு, இன்னும் 1/4 மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்காது, இப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டேன்னா 4 மணி நேரம் கழித்து போனால் கூட என் மனைவி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ பாருங்கள், நம்ம அந்த இடத்த எப்படி சமாளிக்கிறதுன்னு வழி தேடணும். அந்த வழி அடுத்தவங்களை மதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்கள் குடும்ப சமாதானத்தை பாதுகாக்க. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மன்னிக்கிற குணாதிசயம், மனைவியை மன்னிக்கணும், புருஷனை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும்,
பிள்ளைங்க ஒரு காலத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. சில அப்பா அம்மாரு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை வச்சு செய்வாங்க. ஏதோ ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், அவள் தப்பு பண்ணாமல் ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாமில் லேட்டாக வந்தால் கூட எனக்கு தெரியண்டி, நீ அவங்க கூட தான் போயிட்டு எங்கேயோ ஊர் சுற்றிட்டு சினிமா பார்த்துட்டு இல்லை நான் பார்க்குக்கு போயிட்டு வர்ற கூலாக அப்பா சொல்கிறார். அவளுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் தான் விட்டுட்டேன்னு ஆண்டவரே, எங்கள் அப்பாவே என்னை நம்ப மாட்டேன்றார. யோசித்து பாருங்கள். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இல்லாததை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படுத்தி அதை நீங்கள் ஒரு யூகத்தில் செய்து பிள்ளைகளுடைய மனசை உடைச்சிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக வச்சு கேட்கணும். கேட்கறதுக்குள்ளால பேசுகிற அந்த காரியத்தை இன்றைக்கி நீங்கள் நிறுத்தணும். நீங்கள் பேசுக்கு முன்னால் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத தெரிஞ்சு பேசுகிற ஒரு கிருபை ஆண்டவர் இன்றைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போ மற்றவருடைய குற்றத்தை மன்னிச்சா ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார். இந்த மன்னிப்பு என்கிற பேஸ்மெண்ட்டில் உங்கள் வாழ்க்கையை கட்டினீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள் ஒரு அழகான வசனம் சங்கீதம் 133 சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் இன்பமுமானது, அங்கே ஆண்டவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். அப்போ உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் எதில் இருக்குதுன்னா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது. ஒரு சின்ன வயக்காலில் ஒரு அரைச்சான் ஒரு இடத்துக்காக வேண்டி வெட்டணும் குத்தணும்னு நிற்கிறான். அன்னைக்கு சொந்த உடன்பிறப்புகளே உடன் பிறந்த சகோதரனை வெட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான். சொந்த உடன்பிறப்புகளே சகோதரியுடைய புருஷனை வெட்டிக்கிட்டு வந்து நிற்கிறான். காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆணிவேர். சொத்து ஆசை எல்லா தீமைக்கும் ஆணிவேர். அரைச்சான் என்னடா, ஒரு சான் வச்சுக்கடா, எடுத்துக்கடா, நீ என் தம்பி தானடா, என் அண்ணன் தானடா, அக்கா தானே, நீ எடுத்துக்க. அந்த மனநிலை தான் குடும்ப ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை தக்க வைத்து கொள்ள உதவி செய்யும். பெருந்தன்மை, அந்த பிராட் மைண்டை இன்னைக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொத்து கேஸுன்னு போட்டிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிரதர்ஸுக்கு எதிராக போட்டிருந்தீங்கன்னா அதை வாபஸ் வாங்கிட்டு நல்லதை கட்டலோ, என்னப்பா வேணாம், கூட ஒரு 5 சென்ட் வேணுமா, இந்த வச்சுக்கப்போ பரவாயில்ல, கேஸை வாபஸ் வாங்கிரு. இன்றைக்கி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் இருக்கிற சொத்து வழக்குகளை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார். சமாதான சூழ்நிலை குடும்பத்தில் வரும். கணவன் மனைவியுடைய சமாதானத்தை கெடுக்கிற, உடன்பிறப்புகளுக்கு இடையில் உள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்க பழகி கொள்ளணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்களை ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவன் தான் தெருவில் நின்று கெட்ட வார்த்தை பேசுவான். அப்போ ரட்சிக்கப்படாத சகோதரர் என்ன நினைப்பான், நீ பைபிள் தூக்கி என்னையா பிரயோஜனம், உங்கள் இயேசுநாதர் இப்படியா தெருவில் நின்று கெட்ட வார்த்தை பேச சொல்லி கொடுத்தாரு, உனக்கு நானே பரவாயில்லடா, நான் இந்த மதத்திலே இருக்கிறேன், இந்த சாமியை கும்பிடுறேன். அப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய தகாத வார்த்தைகள் நம்முடைய உடன்பிறப்போடைய ரட்சிப்பையே கெடுத்து போடுது. ஒரு நாளும் தகாதது ஒன்றையும் பேசாதபடி ஜாக்கிரதையாயிருங்க. குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதமானதை நாக்கிலிருந்து வெளியே விடுங்க. வேற எந்த அசுத்தமான வார்த்தைகள் வரவே கூட வந்தேன்னா குடும்ப ஆசீர்வாதம் வந்து போச்சுன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு சனியனே நாக்கில் இருக்குன்னு. நாக்கு யாருக்குள்ளே இருக்குது? இவங்க வீட்டில் இருக்குது. இவன் எங்கே இருக்கிறான்? வீட்டுக்குள்ளே இருக்கான். அப்போ வீட்டு ஆசீர்வாதத்தில் சனியை வந்துட்டுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கிற நாவினாலே யாரையும் சபிக்கக்கூடாது. ஆண்டவரை துதிக்கிற நாவினால் கெட்ட வார்த்தை தயவு செய்து பேசாதீங்க. கடந்த நாட்களில் ஒரு தாயார் வந்து ரொம்ப அழுதாங்க. என்னென்னா, என் புருஷன் கெட்ட வார்த்தை பேசி நான் கேட்டதே இல்லை, நான் பிறந்த குடும்பத்தில் என் உடம்பிறப்புகள் கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்ததே இல்லை, என் பையன் கெட்ட வார்த்தை பேசி பார்த்ததில்லை, ஆனால் என் வாலிப பொண்ணு வாய் திறந்தா பச்சை பச்சை கெட்ட வார்த்தை பேசுகிறா, என்னுடைய இருதயமெல்லாம் நொறுங்கி போகுது. கௌரவமான குடும்பத்தில் பிறந்தேன், கௌரவமான குடும்பத்தில் வாழ வந்தேன், ஆனால் இங்கே வாழ வந்த இடத்துல என் பிள்ளை மகள் மூலமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நான் நொறுங்கி போயிட்டேன். அவளுடைய அண்ணன் நொறுங்கி போயிட்டார், அவங்க அப்பா நொறுங்கி போயிட்டாரு, இவளுக்காக நாங்கள் எல்லாரும் நொறுங்கி போயிட்டோம். கண்ணீரோடு அந்த முழு குடும்பம் உபவாசத்தோடு வந்தாங்க. அன்னைக்கு வராதது அவங்க மக மட்டும்தான்.
ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை எங்கேருந்து இந்த பழக்கம் எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு? சொன்னாங்க, 2 வருஷம்தான் என் பிள்ளைய ஹாஸ்டலில் விட்டேன். வீட்டில் இருக்கிறது வரைக்கும் அவங்க அப்பா வந்து ராஜ மரியாதையில் காரில் கூப்பிட்டு போயிட்டு காரில் கூப்பிட்டு வருவார். அவங்க அண்ணன் காரில் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டுட்டு வருவார். கடைசியாக இப்போ 2 வருஷம் அவளை ஹாஸ்டலில் விட்டேன். அந்த 2 வருஷத்தில் எதெல்லாம் தேவையில்லையோ அதைத்தனையும் அவள் பழகிட்டு வந்திருக்கிறா. எங்களால் அவள்கிட்ட பேச முடியவில்லையா, இல்லை எதிர்த்து நிற்க முடியலை. வீட்டை விட்டு நான் போயிடுவேன், வரமாட்டேன், நிற்க மாட்டேன், என்னை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, எனக்கு 18+ ஆகிடுச்சு, நான் 18 வயசுக்கு மேலே, எனக்கு எதை செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆச்சு போச்சுன்னு. ஐயோ, அவள் பேச ஆரம்பித்தாள்னா வாயை எல்லாரும் மூடிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் நியாயம் கேட்ட அந்த தாயும் தகப்பனும் அண்ணனும் தேவனின் அன்பு ஜெபம் மையத்துக்குள்ளால் வந்தாங்க. என் பிள்ளைகளுடைய கதறலை நீ கேட்கிறவன். என் பிள்ளைங்க பொண்ணோ பணமோ காசோ கேட்கல, மகளுடைய நாவை புதிதாக்கும்படி கேட்குறாங்க. எந்த நாவு ஆண்டவரை துதிச்சதோ இன்றைக்கி அந்த நாவு ஆண்டவரை தூஷிக்கிறது, ஊழியக்காரங்களை தூஷிக்கிறது, தேவையில்லாதெல்லாம் ஊழியக்காரங்களை பற்றி பேசுகிறா. ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறணுன்னு கேட்குறாங்க. இது நியாயமான விண்ணப்பமாக இருக்கிறபடினால இந்த குடும்ப சமாதானம் பாதுகாக்கப்படும்படி, குட்டி பரலோகமாக இருந்த வீடு இப்போ கொஞ்ச நாளாக குட்டி நரகமாக மாறி இருக்கிறது. இது மறுபடியும் குட்டி பரலோகமாய் மாறும்படி அவளுடைய நாவிலே உம்முடைய அக்கினி குரடை வைப்பீராக. ஐயோ, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷி, ஆண்டவரே என்னை மன்னியும் அவ கதறிக்கொண்டு வரும்படிக்கு இன்றைக்கு என் பிள்ளைக்காக இந்த குடும்பத்திற்காக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. அவள் இருக்கிற இடத்துல அவளுடைய நாவோடு நாவாக நீர் இரும் ஆண்டவரே. மோச இடத்துல சொன்னீர், உன் நாவோடு நாவாக இருந்து நான் பேசுவேன்னு சொன்னீங்களே. இந்த மகளிடத்தில் நாவோடு நாவாக இருந்து நீர் பேசும். அவருடைய அக்கிரம சிந்தையும் அக்கிரம யோசனைகளும் அக்கிரம வார்த்தைகளும் தூஷண வார்த்தைகளும் அவரிடத்திலிருந்து எடுக்கப்படுவதாக ஒரு கண்ணீரோட ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது, நீ போகலான்னார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அடுத்த முறை அவள் லீவுக்கு வரும் பொழுது பார்த்தா ஒரு தெய்வீக அமைதி. ஹல்லேலூயா. அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஆமென். அப்போ தான் அவங்க கேட்டாங்க, போன லீவுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப இது பண்ணி அப்படின்னு கேட்டு, எப்படி உனக்கு இந்த மாற்றம் வந்துச்சுன்னா, ஒரு நாள் அவள் சொல்கிறாளாம், நான் ஒரு நாள் நைட்டு டிவியை போட்டு பார்த்தேன், யூடியூப்பில் அன்பரின் குரல்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொல்கிறாங்க ஐயா? ஒரு வார்த்தை சொன்னார், உன் வாழ்நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகவும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தந்தையை கனம் பண்ண இதுவே உனக்கு கொடுக்கிற முக்கியமான ஆலோசனைன்னு சொன்னார். அப்படி இல்லாததுனால ஓப்பினி பினகாஸ் 2 வாலிப பிள்ளைகள் அவங்க ஒரே நாளில் மரித்து போனதை பற்றி ஐயா பேசினாங்க. எனக்குள்ளார ஒரு தெய்வீக பயம். அவங்க சொல்கிறாங்க, எனக்குள்ள ஒரு தெய்வீக பயம். அன்னைக்கோட நான் முடிவெடுத்தேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு. பாருங்கள், என் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை. என் மூலமாக அதுவும் என்னைக்கோ பேசின ஒரு டிவி ப்ரோக்ராம் அன்னைக்கு அவள் கண்களில் பட்டிருக்கு. யூடியூப்பில் என்னைக்கோ பேசின ஒரு ப்ரோக்ராம், அது அன்னைக்கு வந்தது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியாய் கிருபை செய்வா. அதுக்கு அடுத்த முறை அவங்க வந்தாங்க. எப்போ வந்தாங்க, எப்படி எதுக்காக வந்தாங்க தெரியுமா? அவளுக்கு நல்ல ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து காடெல்லாம் கொண்டு வரும் பொழுது அவளிடத்தில் இருந்த முகத்தில் இருந்த தாழ்மை, அவளிடத்தில் இருந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாம் சொன்னது பொய்ன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய வாயிலிருந்து வருகிற கனிவான வார்த்தைகள், ஆவிக்குரிய எதிர்பார்ப்புகள்கிட்ட கேட்டவன் புருஷன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற மகளேன். அவள் சொன்னது பார்த்தீங்கன்னா அவ்வளவு கனிவாக தன்னுடைய புருஷனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருந்தா. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது
பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.